விஜய் அவர்களுடைய காரை மறித்து மனுக்களை எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. இப்போ மாநில நிர்வாகிகளை விட மாவட்ட செயலாளர் என்கின்ற பதவி தான் மிகவும் அதிகாரம் நிறைந்த ஒரு பதவி. அந்த மாவட்ட செயலாளர்களுடைய நியமனத்தை நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே தளபதிக்காகவும் மக்கள் இயக்கத்திற்காகவும் உழைத்தவர்களுக்கு தான் 120 மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கு. புதிதாக வந்தவர்களை எந்த இடத்துல நம்ம புறக்கணிக்கவும் இல்லை, நீண்ட ஆண்டுகளாக தளபதிக்காக உழைத்தவர்களை நிராகரிக்கவும் இல்லை. எங்க தளபதி நினைச்சிருந்தாருன்னா ஒரே A4 சீட்ல தற்பொழுது ஒரு ஆடியோ ஒன்று வெளியாயிருக்கு. இந்த பதவிக்காக 80,000 கேட்கப்பட்டது, 40,000 கொடுத்த, மீதி 40,000 யார்கிட்ட கொடுக்குறங்க. மாற்று கட்சியை சார்ந்தவர்கள் வருவாங்க, ஒரு மாசம் இருப்பாங்க. நம்ம கட்சிக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இது போன்ற ஆடியோக்களை வெளியிடுவாங்க. அண்மையில கூட திமுகவே எங்களை பார்த்து பயப்படுதுன்னா நாங்க சாதாரண ஆட்களா? திமுக பயந்து கொண்டு தானே இருக்கு. உளவுத்துறையை வைத்து கண்காணித்துக் கொண்டு, உளவுத்துறையை வைத்து எந்த இடத்துல அவங்க பெரிதா வெளிப்படுத்தலையே, லைட்டாடி கடந்து போற மாதிரி. நேத்து வந்தவர்கள் எல்லாம் முதலமைச்சர் யார பேசினாரு? நாங்க நேத்து வந்தவர்கள் தான், இருந்தாலும் உங்க தூக்கத்தை கலைத்திருக்கோமா இல்லையா? எந்த நிகழ்ச்சி நடத்தாலும் அனுமதி கொடுக்கறது இல்லைங்க. எல்லா இடங்கள்லயும் தடை, எல்லா இடங்கள்லயும் நெருக்கடி. மற்ற கட்சிக்கு எந்த கட்சிக்குமே அவ்வளவு பெரிய நெருக்கடியே கிடையாது. பேனர் வைக்க கூடாதுன்னு எங்களுக்கு சொல்றீங்க. ஆனா நேற்று அண்மையில திருவள்ளூர்ல அவ்வளவு பெரிய ஒரு பேனர் சரிந்து ஆட்டோ மேல விழுதுங்க. ஆட்டோல ஒரு குழந்தை ஒண்ணு இருக்கு. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு வீடியோ பெண்கள் தினத்தன்று வெளியிட்டார். அது முதல் முறையாக திமுக அப்படிங்கிற ஒரு பெயரை பயன்படுத்துறாரு. உங்களுக்கு தான் அது முதல் முறை. அவர் மாநாட்டுல பேசும்போதே தெளிவா சொல்லிட்டாரு. ஊழல் கபடதாரிகள்னு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த ஊழல் கபடதாரிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக தான். மகளிர் தினத்தன்று மகளிரோடு தொடர்பு படுத்தி சொல்லியிருக்கிறார். இந்த அரசாங்கம் அமைந்ததுல இருந்து பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாதுங்க. எங்கு பார்த்தாலும் பாலியல் குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இரும்பு கரம் முதலமைச்சர் அவர் சொன்னாரு. அந்த இரும்பு கரத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த இரும்பு கரை எங்கதான் இருக்கு, இருக்கா, தொலைஞ்சிருச்சா, எங்க இருக்குன்னே தெரியல. அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயோலா மணி அவர்கள். பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தாவேகா கட்சியில மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு முன்பு பல இடங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தது. சில இடங்கள் எடுபட்ட இடங்களுக்கு ஆல்மோஸ்ட் அறிவிச்சிட்டாங்க. 19 இடத்துக்கு அறிவிச்சிருக்காங்க. இன்னொரு 6 இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் சில சிக்கல்கள் இருக்கதா பார்க்குறேன். இந்த மாவட்ட செயலாளர்கள் நியமனங்கிறது ஒரு கட்சிக்கும் மிக முக்கியமான ஒன்று தான். பட் தாவேகால அறிவிக்கும் பொழுது சில சர்ச்சைகளுமே வந்தது. விஜய் அவர்களுடைய காரை மறித்து மனுக்களை எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. என்ன பிரச்சனை போகுது? அதுவும் வெளி கட்சியிலிருந்து வரக்கூடியவர்களை சரியாக தாவேகாவில் ஒரு மரியாதை செலுத்துவதில்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டும் போயிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, ஒரு அரசியல் கட்சி என்றால் அதில் நல்லதும் இருக்கும், தீமையும் இருக்கும். புரியுதுங்களா? நிறைய பேர் பொறுப்பு வேண்டும் என்று எதிர்பார்ப்பாங்க. சில பேர் பொறுப்பே இல்லை, நான் தலைவருக்காக வேலை செய்கிறேன், கட்சிக்காக வேலை செய்கிறேன்னு. தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும் கிடையாது, எல்லா கட்சியிலும் இருக்கும். இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் அண்ணன் அழகிரி அவர்களுக்கும் என்ன சண்டை நடந்துகிட்டு இருக்கு? பதவி சண்டை தானே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ 75 ஆண்டுகால பவள விழா கொண்டாடிய திமுகலே அவ்வளோ ஒரு பிரச்சனை. துரைமுருகன் புழுங்கி கொண்டிருக்காரு, என்னால் துணை முதலமைச்சர் ஆக முடியலையே. நேற்று வந்த சின்ன பையன் உதயநிதி ஸ்டாலின்லாம் துணை முதலமைச்சர் ஆகிறாரு, என்னால் ஆக முடியலையே, என்னுடைய அனுபவமே அவர் கிடையாதுன்னு அவர் பல இடங்களில் புலம்பிட்டு இருக்கிறார். அப்போ எல்லா கட்சியிலையும் சண்டை இருக்கு. இப்போ அதிமுக 4 துண்டா ஏன் பிரிஞ்சு கிடக்கு? அதிகாரத்தில் யார் இருக்கணும், பதவியில் யார்? அதிகார சண்டைகள் எல்லா கட்சியிலும் இருக்கும். அந்த அடிப்படையில் புதிதாக உருவாகி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திலையும் இருந்தது. அது எல்லாம் சரி செய்யப்பட்டு விட்டது. எங்கள் பொதுச் செயலாளர் சொன்னாங்களா, உண்மையாக உழைக்கக்கூடியவர்களுக்கு அங்கீகாரம் கொடுப்போம். அந்த அடிப்படையில் உண்மையாக உழைக்கக்கூடியவர்களுக்கு எங்கள் பொதுச் செயலாளரும் எங்கள் தலைவரும் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. கட்சிக்கு சேர்ந்து 2 மாதம் 1 மாதம் ஆனவங்கலாம் மாவட்ட செயலாளர் பதவி கேட்டால் அது எப்படி கொடுக்க முடியும்? அப்போ இங்கே 15 வருஷமா 20 வருஷமா உழைத்தவர்கள் இருக்கிறாங்க. இல்லை, இப்போ மற்ற உடனே கட்சியில் சேர்ந்தவர்களுக்கும் பெரிய பொறுப்பு தரீங்களே. இப்போ ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு பெரிய பொறுப்பு தரீங்க. ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, நிர்மல்குமாருக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம கட்சியில் யாருக்கெல்லாம் என்னென்ன திறமைகள் இருக்கிறதோ அந்த திறமையின் அடிப்படையில் பொறுப்பு கொடுப்பாங்க. இப்போ ராஜ்மோகன் அவர்கள் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவர் சிறந்த பேச்சாளர், கருத்தியல் பார்வை கொண்டவர். அம்பேத்கர், பெரியார், காமராஜர் போன்ற கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு பல இடங்களில் அவர் பேசியிருக்கிறாரு. அப்போ அவரிடம் மிக பேச்சாற்றல் திறமை இருக்கின்ற அடிப்படையில், கொள்கை சார்ந்த உணர்வு இருக்கின்ற அடிப்படையில் எங்கள் தலைவர் அவங்களுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் என்ற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. இப்போ நிர்மல்குமார் அவர் அவர் துறையில் சோசியல் மீடியாவில் அவர் மிகப்பெரிய இன்டலெக்சுவல். அவர் சமூக வலைதளத்தில் சிறப்பான முறையில் கட்சியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் அவருக்கு பதவி. அவர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வியூகம் அமைக்கக்கூடிய துறையில் மிக சிறப்பான ஒரு நபர். தேர்தலை எப்படி அணுக வேண்டும், தேர்தலில் எப்படி செயல்பட வேண்டும் என்பதில் அவருக்கு மிகப்பெரிய அனுபவம் இருக்குது. அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அவருக்கு அந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போன்று இப்போ மாநில நிர்வாகிகளை விட மாவட்ட செயலாளர் என்கின்ற பதவி தான் மிகவும் அதிகாரம் நிறைந்த ஒரு பதவி.
அந்த மாவட்ட செயலாளர்களுடைய நியமனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து தளபதிக்காகவும் மக்கள் இயக்கத்திற்காகவும் ரசிகர் மன்றத்திற்காகவும் நற்பணி மன்றத்திற்காகவும் உழைத்தவர்களுக்கு தான் இந்த 120 மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கு. புதிதாக வந்தவர்களை எந்த இடத்துல நம்ம புறக்கணிக்கவும் இல்லை, நீண்ட ஆண்டுகளாக தளபதிக்காக உழைத்தவர்களை நிராகரிக்கவும் இல்லை. சரியான திட்டமிடலோடு எல்லாருக்கும் முறையான பதவிகள் கொடுக்கப்படுது. எங்க தளபதி நினைச்சிருந்தாருன்னா ஒரே A4 சீட்ல 120 பேரையும் எழுதி இவர் தாங்க மாவட்ட செயலாளர்னு அறிவிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? எதற்காக 6 கட்டமாக இந்த மாவட்ட செயலாளர்கள் நியமிக்க வேண்டிய தேவை இருக்கு? அப்போ ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களையும் அழைத்து பேசி உங்களுக்கு இந்த பதவி கொடுக்குறேன், நீங்க மக்களுக்காக வேலை செய்யுங்க, திமுகவையோ காவல்துறை நெருக்கடியோ கண்டு பயப்படாதீங்க, உங்களுக்கு கட்சி துணை நிற்கிறது, நீங்க தைரியமா வேலை செய்யுங்க அப்படின்னு எங்க தலைவர் ஆலோசனை கொடுத்து அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்து தான் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து பதவி கொடுக்குறாரு. இப்போ நேர்காணல் அடிப்படையிலலாம் பதவி கொடுக்கப்பட்டது. இந்த விஷயத்தை ஏன் யாரும் பேச மாட்டேன்றாங்க? இப்போ ஆனால் அதுலேயும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ பதவிக்காக கட்சியுடைய இந்த மாவட்ட பொறுப்புகளுக்காக பணம் வாங்கப்பட்டதுன்னு முன்பே ஒரு ஆடியோ ஒன்று, இப்போ தற்பொழுது ஒரு ஆடியோ ஒன்று வெளியாயிருக்கு. அந்த பதவிக்காக 80,000 கேட்கப்பட்டது, 40,000 கொடுத்த, மீதி 40,000 யார்கிட்ட கொடுக்குறங்க ஒரு வீடியோ ஒன்று வெளியே. மாற்று கட்சியை சார்ந்தவர்கள் வருவாங்க, ஒரு மாதம் இருப்பாங்க. நம்ம கட்சிக்கு வந்து ஒரு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இது போன்ற ஆடியோக்களை வெளியிடுவாங்க. அண்மையில் கூட விழுப்புரத்தில் சில பேர் வந்து கட்சிக்கு எதிராக பேசியிருந்தாங்க. கட்சிக்கு உழைக்கணும்ல, கட்சிக்காக நீங்கள் என்ன உழைச்சிருக்கீங்க, கட்சிக்காக என்ன தியாகம் பண்ணியிருக்கிறீங்க, தலைவருக்காக என்ன தியாகம் பண்ணியிருக்கிறீங்கலாம் பார்ப்பாங்கல்ல. அந்த அடிப்படையில் தான் பொறுப்பு கொடுக்க முடியுமே தவிர வந்த உடனே எப்படிங்க கொடுக்க முடியும்? நீங்கள் ஏதாவது ஒரு திறமையானவராக இருந்தால் கட்சி அங்கீகரிக்கும் போது கொடுக்க போது. ஏங்க ஒரு ஆட்டோ ஓட்டுநருக்கு நம்ம கட்சியில் மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு, பெண்கள் பலருக்கும் மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. எங்கள் கட்சியினுடைய கொள்கை பரப்பு இணை செயலாளர்கள் வந்து 2 பெண்கள்ங்க. இந்த கட்சியுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அக்கா தாஹிரா பானு, அக்கா கேத்ரினா பாண்டியன் என்று 2 சகோதரிகளுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை எங்க தலைவர் கொடுத்திருக்கிறார். சேர்க்கை அணி என்ற ஒரு அணி உருவாக்கப்பட்ட அந்த அணி வந்து பெண்கள் தலைமையில் உருவாக்கப்பட்ட அணி. அவங்க தான் கட்சியில் உறுப்பினர் சேர்க்கை நடத்துறாங்க. ஒரு கட்சிக்கு மிக முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சேர்க்கை அணி தான். எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் கட்சியில் சேர்ந்திருக்கிறாங்க, அவங்கெல்லாம் யார் என்பதை ஃபாலோ பண்றவங்க அந்த சேர்க்கை அணியை சார்ந்தவர் தான். பெண்கள் தலைமையில் எங்கள் தலைவர் கொடுத்துருக்குறாங்க. அப்போ எங்கள் தலைவர் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து அங்குலமாக கட்டமைப்போடு இந்த கட்சி வளர்ந்து கொண்டிருக்கு. அதனால தான் நான் அந்த 2ஆம் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் நான் பேசினேன். காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து போவதற்கு நாங்கள் ஒன்றும் களிமண்கள் கிடையாது, அந்த காற்றாற்று வெள்ளத்தின் திசை வழிபோக்கையே மாற்றக்கூடிய கரும்பாறைகள்னு ஏன் சொன்னேன்னா, அந்த கரும்பாறையை கொண்ட ஒரு பலமான ஒரு கட்டமைப்பை எங்கள் தலைவர் உருவாக்கிட்டு இருக்காரு. அப்படி உருவாக்கின்ற பொழுது எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் போன்ற அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஆடியோவை வெளியிடுவது, வீடியோவில் பேச வைப்பது, இது போன்ற வேலையை எல்லா கட்சியிலையும் செய்வாங்க. அந்த அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராகவும் செயல்பட்டு கொண்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு பொருட்டே கிடையாதுங்க. எங்கள் தலைவர் வந்து ஒரு பெரிய இமயமலை போன்று, அவர் பக்கத்தில் கூட நெருங்க முடியாது. இந்த ஆடியோக்களும் இந்த வீடியோக்களும் எங்களை அசைத்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? எங்கள் தலைவர் அசைக்க முடியாத ஆலமரம் போன்று வளர்ந்துட்டாரு, மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு போயிட்டாரு. திமுகவே எங்களை பார்த்து பயப்படுதுன்னா நாங்கள் சாதாரண ஆட்களா? திமுக பயப்படுதா? பயந்து கொண்டு தானே இருக்கு. உளவுத்துறையை வைத்து கண்காணித்து கொண்டு, உளவுத்துறையை வைத்து எந்த இடத்துல அவங்க பெரிதா வெளிப்படுத்தலை, லைட்டாடி கடந்து போற மாதிரி தானே இருக்கு. எல்லாரும் பேசுறாங்க, அமைச்சர்கள் எல்லாரும் பேசுறாங்களே. சேகர்பாபு பேசுறாரா இல்லையா? சக்கரபாணி அவர்கள் பேசுறாரா இல்லையா? பல அமைச்சர்கள் பேசுறாங்க. நேத்து வந்தவர்கள் எல்லாம் முதலமைச்சர் யாரை பேசினாரு? நாங்க நேத்து வந்தவர்கள் தான், இருந்தாலும் உங்க தூக்கத்தை கலைத்திருக்கோமா இல்லையா? உங்களுக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோமா இல்லையா? எந்த நிகழ்ச்சி நடத்தாலும் அனுமதி கொடுக்கறது இல்லைங்க. எல்லா இடங்கள்லையும் தடை, எல்லா இடங்கள்லையும் நெருக்கடி. இந்த 2ஆம் ஆண்டு நிகழ்வுக்கு அவ்வளோ நெருக்கடி, அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் அவ்வளோ பெரிய நெருக்கடி, மாநாட்டில் நெருக்கடி, எல்லா இடங்களையும் நீங்கள் நெருக்கடி கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? மற்ற கட்சிகளுக்கு எந்த கட்சிக்குமே அவ்வளோ பெரிய நெருக்கடியே கிடையாது. எங்களுக்கு அவ்வளோ பெரிய நெருக்கடி. பேனர் வைக்கக்கூடாதுன்னு எங்களுக்கு சொல்கிறீங்க. ஆனால் நேற்று அண்மையில் திருவள்ளூரில் அவ்வளோ பெரிய ஒரு பேனர் சரிந்து ஆட்டோ மேலே விழுதுங்க. ஆட்டோவில் ஒரு குழந்தை ஒன்று இருக்குது. அப்போ இது குறித்துலாம் பேசுவாரா? இரும்பு கரம் கொண்ட முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா? அப்போ நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வந்து அவமதிச்சு தானே இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. இப்போ இதையெல்லாம் நாங்கள் சுட்டி காட்டுறோம். சுட்டி காட்டும் போது மற்ற கட்சிகளே பேசலையே, இவங்க பேசுகிறாங்களே அப்படின்ற அந்த ஒரு சேலத்தில் பார்த்தீங்களா ஆர்ப்பாட்டத்தை? பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம்? இது போன்ற மக்கள் பிரச்சனைக்காக தமிழக வெற்றி கழகம் துணிச்சலோடு களத்தில் நின்று போராடிக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து இந்த கைது, இந்த சிறை, வழக்கு பதிவு இதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடிய ஆட்கள்லாம் நாங்கள் கிடையாது. எத்தனை பேரை நீங்கள் சிறைப்படுத்த முடியும்? 90 லட்சம் பேர் உறுப்பினராக இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தில். உங்களால் 90 லட்சம் பேரையும் சிறைப்படுத்த முடியுமா? அதற்கான காவல்துறை தமிழ்நாட்டில் இருக்கா?
இல்லை எங்களை அடைப்பதற்கான சிறைகள் தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கா? அதனால் அந்த மிரட்டி பார்ப்பது, அடக்குவது இதெல்லாம் வந்து வேற எங்கேயாவது பண்ணிக்கோங்க. எங்களிடம் அந்த பருப்புலாம் வேகாது. எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்காகத்தான் நம்ம வந்திருக்கிறோம். பொது வாழ்க்கை என்றால் எல்லாமே நடக்கும். உயிரே போகக்கூடிய சூழல்லாம் நடக்கும். பொது வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் மாற்றம் உருவாகணும், மக்களுக்கு வந்து ஒரு நல்லாட்சி நடக்கணும், மக்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் என்கின்ற நோக்கத்திற்காகத்தான் எல்லோரும் அணிதிரண்டு வேலை செய்து கொண்டிருக்கோம். அதனால திமுக எங்களுக்கு எதிராக பல வேலைகளை அவர்களும் நேரடியாக செய்து கொண்டிருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளை வைத்தும் செய்து கொண்டிருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளை வைத்துக்கொண்டு பலரும் பலவிதமான கருத்துக்கள் எல்லாம் சொல்லி கொண்டு தான் இருக்கிறாங்க. அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் மக்கள் தெளிவாக உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள். 2026 அதற்கான ஒரு மாற்றம் நிகழும். மீண்டும் மீண்டும் விஜய் அவர்கள் மீதும் தாவேகா தலைவராக இருக்கவர் மீதும் வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அவர் என்னன்னா, அவர் பின்னாடி இருப்பவர்கள் எல்லாம் ரசிகர் படை தான் இருக்காங்க, தொண்டர்கள் கிடையாது அப்படின்னு. இப்போ இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்வின் பொழுது கலந்துக்கிறாரு தாவேகா தலைவர். அப்பொழுது நடந்த நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியும். பேரிகேடுகளை உடைத்திட்டு அவங்க எல்லாம். அதற்கெல்லாம் காரணம் யார் பிரதர்? காவல்துறையும் இந்த அரசாங்கம் தான் காரணம். நாங்கள் 2500 பேர் கலந்து கொள்கின்ற வகையில் தான் அந்த இஃப்தார் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அந்த 2500 பேருக்கு தான் வந்து இன்விடேஷன் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. எங்களுடைய தனியார் காவலர்கள் வெளியில் நின்று முறையாக இன்விடேஷன் இருக்கா என்னன்றதெல்லாம் பார்த்து தான் உள்ளே அனுப்புகிறாங்க. எங்கள் காவலர்களின் மீது தாக்கியது யார்? வெளியில் நின்றுக்கிட்டு இருந்தவங்க எல்லாத்தையும் வலுக்கட்டாயமாக உள்ளே போக என்று சொன்னது யார்? 2500 பேர் கூடக்கூடிய இடத்துல 8000 பேராக மாற்றியது யார்? காவல்துறை தானங்க. ஆனால் இருந்தாலும் அங்கே ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்ததா? ஏதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டதா? ரசிகர்கள் என்பது வேற, வாக்காளர்கள் என்பதெல்லாம் வேறெல்லாம் கிடையாது பிரதர். இப்போ ரசிகர்கள் என்பவர்கள் வேற ஒரு கிரகத்தில் இருந்தோம், வாக்காளர்கள் என்பது வேற ஒரு கிரகத்தில் இருந்தெல்லாம் வரல. தமிழ்நாட்டில் இருக்கின்ற அந்த 8 கோடி மக்கள் தான் வாக்காளர்களாகவும் இருக்கிறோம், ரசிகர்களாகவும் இருக்கிறோம். 6.5 கோடி வாக்காளர்கள் இருக்கிறோம்ல. இந்த 6.5 கோடி வாக்காளர்களில் பலரும் பலருக்கு பிடித்த நடிகர்களை ரசிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் பார்க்கணுமே தவிர, எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னாடி இருந்தவங்களாம் யாரு? ரசிகர்கள் தானே. அவர்கள் எல்லாரும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாங்களா இல்லையா? அவர் உயிரோடு இருந்த வரை திமுக என்கின்ற கட்சி ஆட்சிக்கு வர முடியாத ஒரு சூழல் உருவானதா இல்லையா? அப்போ யாருமே வந்து சாதாரணமாக இடம் போடாதீங்க. எங்களுக்கு ரசிகர்களும் இருக்கிறார்கள், தமிழ்நாட்டு மக்களும் இருக்கிறாங்க, தாய்மார்களும் இருக்கிறாங்க. எங்கள் கட்சியில் 70 வயசு 80 வயசு வயதான முதியவர்கள் எல்லாம் எங்கள் கட்சியில் உறுப்பினராக சேர்றாங்க. அவங்க வந்து எங்களுடைய ரசிகர்களா, இல்லை ஒரு மாற்றத்தை மாற்றம் உருவாக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாமர மக்களா? நிச்சயமா பாமர மக்களாக தான் பல பேர் இருக்கிறாங்க. பலரும் வந்து சேர்ந்து கொண்டு இருக்கிறாங்கல்ல. அப்போ ஒரு 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 புரட்சி, ஒரு அரசியல் புரட்சி அமைதியாக நடந்து கொண்டிருக்கு. இப்போ சுனாமி வருகின்ற பொழுது கடல் அலை எப்படி அமைதியாக இருக்கும்ல, அது போன்று தமிழ்நாட்டில் 2026 மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட போகிறது. அந்த புரட்சி என்பது மக்கள் மத்தியில் மிக அமைதியான முறையில் நடந்து கொண்டிருக்கு. அதை பார்த்து சகித்து கொள்ள முடியாத திமுக பல வழிகளில் எங்களை நசுக்கக்கூடிய, எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய வேலைகளை எல்லா வகையிலும் செய்கிறாங்க. ஆனால் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய போர்ப்படை தளபதிகள் எங்கள் பக்கம் இருக்காங்க. நீங்கள் சமூக வலைதளத்தில் எங்களுக்கு எதிராக செயல்பட்டீங்கன்னா அதுக்கு திருப்பி பதிலடி கொடுக்குற அளவுக்கு எங்களிடம் ஆட்கள் இருக்குது, பதிலடி கொடுக்குறாங்க. சட்ட ரீதியாக எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய வகையில் செயல்பட்டிங்கன்னா அதை எதிர்கொள்வதற்கு ரொம்ப திறமையான வழக்கறிஞர்கள் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க. எங்கள் கட்சியை வழிநடத்தக்கூடிய சிங்க தோழர்கள், சிங்க பெண்மணிகள் எங்கள் கட்சியில் இருக்கிறாங்க. எங்களுக்கு ஆலோசனை செய்யக்கூடிய மூத்தவர்கள் பலரும் இருக்கிறாங்க. அரசியல் அனுபவம் கொண்டவர் தான் எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அவர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவருக்கு அரசியல் அனுபவம்லாம் நிறைய உண்டு. ஒரு மூத்த அண்ணனாக இருந்து கொண்டு எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதனால் நீங்கள் எந்த வழியில் எந்த வடிவத்தில் வந்து எங்களை அடக்க நினைத்தாலும் அதையெல்லாம் தவிடுபொடியாக்கிவிட்டு அதிகாரத்தை கைப்பற்றுவதில் உறுதியாக இருக்கிறோம். அம்பேத்கர் சொல்கிற மாதிரி தான், அதிகாரம் மிக 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 வலிமையானது. அப்போ அந்த அதிகாரம் நம்ம கையில் கிடைச்சிச்சுன்னா எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அரசை உருவாக்க முடியும் என்கின்ற ஒரு அடிப்படையில் தான் நம்மளுடைய அரசியல் பயணம் இருக்குது. அதை நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கோம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அவர் வீடியோ பெண்கள் தினத்தன்று வெளியிடுறார். அதில் முதல் முறையாக திமுக அப்படிங்கிற ஒரு பெயரை பயன்படுத்துகிறார். இனி வரும் காலங்களில் இந்த நேரடியான தாக்குதல் அரசியலை எதிர்பார்க்கலாம். இல்லைங்க, அது உங்களுக்கு தான் அது முதல் முறை. அவர் மாநாட்டில் பேசும்போதே தெளிவாக சொல்லிட்டாரு. ஊழல் கபடதாரிகள்னு ஒரு வார்த்தை சொன்னார்ல, அந்த ஊழல் கபடதாரிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இடி ரைடு நடந்துகிட்டு இருக்குல்ல, டாஸ்மார்க்ல 40,000 கோடி ஊழல் நடந்ததாக சொல்றாங்க. இப்போ அது குறித்து நம்ம பேசிட முடியாது, ஏன்னா வெளியில் விசாரணை நடந்து கொண்டிருக்கு. அதனால் நம்ம அதை பேசக்கூடாது. இந்த 40,000 கோடி எங்கே என்று பாமர மக்கள் வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசு அமைந்ததிலிருந்து எல்லாவற்றிலும் ஊழலுங்க. மணல்ல ஊழல்,
டாஸ்மார்க்கில் ஊழல், ரேஷன் கடையில் ஊழல், மக்களுடைய வரி பணத்தில் ஊழல், எல்லாவற்றிலையும் ஊழல் செய்த ஒரு அரசாங்கம் தான் திமுகவாக இருக்குது. அதனால தான் மாநாட்டில் சொன்னார், ஊழல் கபடதாரிகளை, வாரிசு அரசியலை, மன்னராட்சி அணுகுமுறை கொண்ட அரசியலை நம் வீட்டுக்கு அனுப்புவோம்னு சொன்னார்ல, அதை திமுக தான் சொல்கிறாரு. நீங்கள் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இருந்தாலும் இந்த பேரை குறிப்பிட்டு சொல்லும்போது இன்னும் ஏங்க மன்னராட்சி அணுகுமுறைனாவே அது திமுக தாங்க, வாரிசு அரசியல்னாவே அது திமுக தாங்க, மக்கள் விரோத அப்படின்னாவே அது திமுக தான். அதான் மாநாட்டில் அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. சரி, ரொம்ப நாளாக எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ உங்களை போன்ற பத்திரிகையாளர் பலரும் கேட்டாங்க, ஏன் அவர் திமுகன்ற ஒரு பேர் சொல்ல மாட்டாரா, திமுகன்னு பேர் சொல்றதுக்கு பயமா அப்படின்னு கேட்குறாங்க. நிச்சயமா ஏங்க அவர் பயந்து இருந்தாருன்னா சினிமாவில் அவருக்கான இடம் வந்து நம்பர் 1ங்க. வியாபாரத்தில் எங்கேயோ இருக்கிறாரு, அதை தூக்கி போட்டு அரசியலுக்கு வர்றாருன்னா பயம் இருந்தால் வர முடியுமா? அரசியல் என்பது ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு களம். நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. ஆனால் அதை எல்லாம் எதிர்கொள்வதற்கு நான் தயார்னு வரார்ல, அப்போ அவருக்கு எந்த பயமும் கிடையாது. அப்போ எல்லாரும் கேட்டீங்க, ஏங்க திமுகன்னு சொல்லவே மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்டார். சரி அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு ஒரு கொட்டு மண்டையில். அதை எதோடு பொருத்தி சொல்லியிருக்காருன்னா, மகளிர் தினத்தன்று மகளிரோடு தொடர்பு படுத்தி சொல்லியிருக்கிறாரு. இந்த அரசாங்கம் அமைந்ததிலிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாதுங்க. எங்கு பார்த்தாலும் பாலியல் குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த இரும்பு கரம்னு முதலமைச்சர் அவர் சொன்னார். அந்த இரும்பு கரத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த இரும்பு கரம் எங்கே தான் இருக்கா, தொலைஞ்சிருச்சா, எங்கே இருக்குன்னே தெரியல. வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் வேணால் தேடி வேணால் கண்டுபிடிச்சி தரோம். தயவுசெய்து அந்த இரும்பு கரத்தை கொண்டு சட்டவிரோத செயல்களை தடுத்து பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பை உறுதி செய்யுங்க அப்படின்றத நாங்கள் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எந்த இடத்திலும் எங்கள் தலைவர் பயப்படக்கூடியவர் கிடையாது. திமுகவையும் பிஜேபியும் வீழ்த்த வேண்டும். இவர்கள் இருவருமே மக்களுக்கு எதிரானவர்கள், மக்கள் விரோதிகள். இவர்களிடமிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தான் எங்கள் தலைவர் இருக்கிறார். ஓகே, இந்த பெயரை குறிப்பிட்டு அப்படிங்கும் பொழுது அடுத்ததாக இந்த பெயரை குறிப்பிடுங்கன்னு ஒன்று சொல்லிடுவாங்க. நிச்சயமாக அது போன்று நேரடி அரசியலை செய்யட்டும், மாற்றங்கள் செய்கிறதும் வருகின்ற காலங்கள் தான் பதில் சொல்லும், உங்களுடைய செயல்கள் தான் பதில் சொல்லும். அந்த செயல்களை பொறுத்து நாமும் நேர்காணலில் சந்திப்போம். நேரம் கொடுத்ததற்கு நன்றி. மிக்க நன்றி.